நம்ம என்ன தான் ஒரு ஹேபிட்டை ஸ்டார்ட் பண்ணாலும் அது கொஞ்ச நாள்லேயே ஸ்டாப் ஆகிடும். ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு ப்ராப்ளம் ஹேபிட்டில் இல்லை, ஐடென்டிட்டியில் இருக்குங்க. ஸோ ஐடென்டிட்டிக்கு ஒரு சின்ன டெஃபினேஷன் என்னென்னா, நீங்கள் உங்களுக்குள்ளே என்ன பிலீவ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட ஐடென்டிட்டி. சிம்பிள் டெஃபினேஷன். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு லூசர்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு லூசர் தான். ஏன்னா நீங்கள் அதை தான் பிலீவ் பண்ணுறீங்க. நான் ஒரு டிசிப்ளினான பர்சன்ப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் உங்களோட ஐடென்டிட்டி. ஸோ இதுக்கு பின்னாடி நிறைய சப்கான்ஷியஸ் விஷயம் நிறையா எல்லாம் இருக்குது. இது ஒரு அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்க. ஸோ அட்டாமிக் ஹேபிட் புக்கில் ஜேம்ஸ் கிளியர் சிம்பிளாக உங்களோட ஐடென்டிட்டியை 2 ஸ்டெப்பில் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு அழகாக சொல்லியிருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, டிசைட் ஹூ யூ வாண்ட் டு பி. இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு பர்சனாகவே நீங்கள் மாறணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வெயிட்டை லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா நான் ஒரு ஹெல்த்தியான பர்சன் தான் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அப்புறம் நான் நல்லா படிக்கிறது இல்லை, நான் எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் நான் நல்லா தான் படிக்கிறேன், நான் ஒரு டாப்பருங்கிறத நீங்கள் பிலீவ் பண்ணணும். ஸோ நீங்கள் பிலீஃபும் பண்ணிட்டீங்க, அந்த ஒரு ஆளாகவும் மாறிட்டீங்கன்னா செகண்ட் ஸ்டெப்புக்கு. ஸோ செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, ப்ரூவ் இட் வித் ஸ்மால் ஹேபிட். இப்போது நீங்கள் எந்த ஒரு பர்சனாக மாறியிருக்கீங்களோ அந்த பர்சன் என்னென்ன பண்ணுவானோ அதெல்லாம் நீங்கள் பண்ணணும். ஸோ இதை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்கு பெரிய பெரிய டாஸ்க் உங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பெரிய பெரிய டாஸ்க்கு கொடுத்து அது பண்ண முடியாமல் போயிருக்கலாம். ஸோ அதனால் உங்கள் செல்ஃப் ட்ரஸ்ட் ரொம்பவே அடி வாங்கிருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கே நீங்கள் சின்ன சின்ன டாஸ்க் கொடுத்து அதை வின் பண்ணிட்டு உங்களுக்கே நீங்கள் சொல்லிக்கணும், பார்த்தியா நான் அதை வின் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கணும். ஒரு எக்ஸாம்பிள், இன்றைக்கி நான் ஒரு பேஜ் புக் படிக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு பேஜை படிச்சுட்டு பார்த்தியா நான் படிச்சுட்டேன் வின் பண்ணிட்டேன் நீங்கள் சொல்லணும். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் நான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 5 நிமிஷம் நடந்துட்டு பார்த்தியா இந்த டாஸ்க்கு நான் வின் பண்ணிட்டேன், நான் வின்னர் தான் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கணும். ஸோ இது நான் ஒரு ஹெல்த்தியான பர்சன் தான் அப்படின்னு சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு சொல்லும். ஸோ சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றி அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ நன்றி.